ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாத்து வீட்லேயும் ஏசி ஏர் கூலரும் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து இப்போ ஏசி யூஸ் பண்ணுறதோட ஏர் கூலர் யூஸ் பண்ணுறதோட ஏசி யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக கரண்ட் பில் ஆகும். அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயமாக இருக்கும், ஐயோ கரண்ட் பில் ஏறிடும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து மின்சார வாரியத்திலே வந்து சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்ட்டு. அந்த டிப்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னா, இப்போ ஏசியை வந்து 16லேருந்து 18 டிகிரியாக வைக்கிறது நல்லது. நம்மளோட உடலுக்கு தேவையான வந்து வெப்பநிலை வந்து 24 டிகிரி. ஸோ ஏசியை வந்து நீங்கள் 24 டிகிரியில் வச்சிங்கன்னா கரண்ட் பில் மிச்சமாகும். அதே மாதிரி ஏசியை வந்து ஒவ்வொரு டிகிரி நம்ம அதிகரிக்கும் போதும் 6% மின்சாரம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏசியோட ஃபில்ட்ரை வந்து நீங்கள் அடிக்கடி, அதாவது மீன்ஸ் 10-15 நாளைக்கு ஒரு தடவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். அதில் வந்து தூசி இருந்துச்சுன்னா அதோட ஏசியோட திறன் வந்து குறையும். அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஏசியை வந்து யூஸ் பண்ணும்போது ஜன்னல் கதவு அதெல்லாம் வந்து நல்லா அடைச்சி வச்சுருக்கணும். ஏன்னா வெளியில் இருக்க அனல் காற்று வந்து உள்ளே வந்தால் ஏசியோட இது வந்து இதாகும். அப்போ கரண்ட் பில் அதிகமாகும். அதே மாதிரி ஏசியை ஆன் செய்யும்போது ரூமில் வந்து சீலிங் ஃபேனையும் நீங்கள் சேர்த்து ஆன் பண்ணிங்கன்னா ஏசியோட காற்று வந்து சீக்கிரமாக அந்த ரூமோட எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏசியை வந்து ஆன் செய்யும் போது கண்டிப்பாக வந்து டைமரை வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ வந்து ரூம் வந்து குளிர்ச்சி ஆனோடனே ஏசி தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். அதனால உங்களுக்கு கரண்ட் பில் வந்து கம்மியாகும். ஏசியை வந்து 25லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வச்சு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து அதிகமாக சேமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் கரண்ட் பில்